ஹலோ சிரி டிவி. சோலார் வந்துட்டு எப்படி வந்துட்டு மற்றவங்க வீட்டெல்லாம் போடுறது, கவர்மெண்ட் அதுக்காக என்னெல்லாம் ப்ரோட்டோகால் வச்சுருக்குறாங்க, அதை பற்றி சோலார் பற்றி சொல்லுங்கள் சார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ப்ளஸ் எம்என்ஆர்இலேருந்து சப்சிடி இருக்குது. சோலார் ரூஃப்டாப் வீடுங்களுக்கு தேவையான சோலார் ரூஃப்டாப் போடுறவங்களுக்கு சப்சிடி தந்துட்டுருக்காங்க. 60,000லேருந்து 78,000 வரைக்கும் சப்சிடி தராங்க. எங்கள் கம்பெனி பேர் சத்லோகர் சினர்ஜிஸ் ENC குளோபல் லிமிடெட். நாங்கள் கடந்த 2 வருஷமாகவே எம்என்ஆர்இ கீழே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 140 சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் குறைஞ்சபட்சமாக ஒரு வீடு 3,000லேருந்து 4,000 ரூபாய் பில் கட்டுறவங்க ஒரு 3 கிலோவாட் வரைக்கும் சோலார் போடலாம். 3 கிலோவாட் சோலார் போடுறது மூலிமா அவங்களோட பில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 4,000 ரூபாயிலேருந்து 300 ரூபா மட்டும் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ ஒரு 300 ரூபா மட்டும் பில்லு கட்டுறதுனால மாதம் நீங்கள் ஒரு 3,500லேருந்து 4,000 ருபீஸ் சேவ் பண்ணலாம். 3,500லேருந்து 4,000 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம். குமுலேட்டிவாக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடியும் 60,000 ருபீஸ், 3 கிலோவாட்டுக்கு 78,000 ருபீஸ் சப்சிடி கிடைக்கும். வீடுங்களுக்கு இப்போது உங்கள் வீட்டில் கரண்ட்டு பவர் கட் ரொம்ப அதிகமாக இல்லை, பவர் கட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, இல்லை பவர் கட் போட்டால் ரொம்ப நேரம் ஆகாது ரிட்டர்ன் வர அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்கிரிட் போடுறது பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா அது காஸ்ட் வைஸாகவும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் இபி வந்து சப்சிடி தரது ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கு தராங்க. ஸோ நீங்கள் அதை அவைல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் அதுக்கான அட்வான்டேஜஸ் இருக்குது. லித்தியம் அயான் பேட்டரினா உங்களுக்கு அதோட வாரண்டி பீரியட் வந்து பெருசாக நிறையா இருக்கும். ப்ளஸ் அதோட சார்ஜிங் சைக்கிள் அண்டு ரீசார்ஜபிள் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. லெட் ஆசிட் போனீங்கன்னா சைஸும் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக தான் தேவைப்படும், மெயின்டெனன்ஸும் லெஸ் மெயின்டெனன்ஸ் தான் தேவைப்படும். பட் இதே லெட் ஆசிட் போனீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. பேனல் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 இயர்ஸில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது. நாங்கள் டாடா சோலாரோட சேனல் பார்ட்னர். ரீசெண்டாக டாட்டாவில் 16 வாட் பீக் வரைக்கும் சோலார் பேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சோலார் பேனலில் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு என் டைப் டாப்கான் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் ரீசெண்ட் டெக்னாலஜி. அதில் வந்து செல் டைப்பில் பார்த்தீங்கன்னா G12Rன்னு ஒரு புது செல் டைப் இருக்குது. ஸோ அந்த டைப் தான் கமர்ஷியலாக போடுறாங்களா. கமர்ஷியலுக்கும் சேம் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இபி பில்லு குறைக்கிறதுக்கு அதுவே பெட்டராக. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா சோலார் பேனலுமே டபுள் சைடு தான். அதை டெக்னிக்கலாக பைஃபேஷியல் சோலார் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ மார்க்கெட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் கம்பெனி வந்து இப்போ எது மாதிரி புதுசாக ஆஃபர் மற்ற கம்பெனிலேருந்து கம்பேர் பண்ணாத மாதிரி என்ன புதுசாக ஆஃபர் பண்ணுறீங்க? டாடா சோலாரோட சேனல் பார்ட்னர். எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா டாடா சோலார்லேருந்தே 5 இயர்ஸ்க்கான சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு சப்சிடிக்கான கோஆர்டினேஷன் நாங்களே ரெடி பண்ணி தரோம். எல்லா டாக்குமெண்டேஷனுக்கான ஃபுல் ஹெல்ப் எங்ககிட்ட இருந்து கிடைக்கும். அப்புறம் குவாலிட்டியான இன்ஸ்டாலேஷன் இருக்கும், சர்வீஸ் பேக்கப் இருக்கும். எங்களோட ஆஃபீஸ் வேளச்சேரி மடிப்பாக்கம்ல தான் இருக்குது. ஸோ ஒரு 1 டேக்குள்ளே எங்களோட சர்வீஸ் சப்போர்ட் தர முடியும். ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் வந்து 210லேருந்து 225 வரைக்கும் வரும். அது வந்து சைட்டை பொறுத்து அது மாறுபடும். ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்து அது அதிகமாகவும் இருக்கும், குறைவாகவும். தேங்க்யூ.